विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஸ்ரீ குருப்யோ நமः. ஞான விஷய நிரூபணம் 588வது பக்கம். இப்ப அஜ்ஞானமானது எதை மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டாச்சு. அது சைத்தன்யத்தை தான் மறைக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் முன்னால. ஏன்னா அந்த சைத்தன்யத்துக்குத்தான் சர்வதா பிரகாச ஸ்வரூபம் ஸ்வபாவம் இருக்கு. எது ஒழித்து கொண்டிருக்கோ அதைத்தான் மறைக்கணுமே தவிர தானே ஒழிக்காத பதார்த்தத்தை மறைச்சு என்ன பிரயோஜனம்? அது மறைக்கிறதுன்னு அதை மறைச்சதுனால ஒரு பிரயோஜனம் வேணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியல அது மறைக்கிறதுன்னு, நம்ம அதனுடைய காரியத்தை வச்சுண்டு அஜ்ஞானத்தை மறைக்கிறதுன்னு கல்பிக்கிறோம். அஜ்ஞானமானது ஒரு வஸ்திரம் மாதிரி ஒரு புத்தகத்தை மறைக்கிறா போல கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்சதுன்னா அது மறைக்கிறதுன்னு சொல்லும். ஆனா அஜ்ஞானமானது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அது ஒழித்து கொண்டிருக்கக்கூடியதான பொருளை நமக்கு அறிவிக்காமல் இருப்பதனால் அப்படின்னு சொல்றதுனால அது பிரயோஜனத்தினால அதனுடைய காரியத்தை உத்தேசித்து அதை கல்பிக்கிறோம். அதனால அது என்ன பண்ணணும்? எது பிரசக்த பிரகாசமா இருக்கோ அந்த பிரசக்த பிரகாசமான பதார்த்தம் நமக்கு தெரியாதனால அது மறைக்கிறது, அஜ்ஞானம் தான் மறைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப பிரசக்த பிரகாசமாக எது இருக்கு அப்படின்னா ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் ஒண்ணுதான் இருக்கு. ஆகையால் சைத்தன்யத்தை மறைக்கிறதுன்னு சொல்லலாமே தவிர வேற ஒன்னையும் மறைக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதற்கு மேல அவன் சொன்னா அது அந்த அஜ்ஞானமோ நீங்க சைத்தன்யத்திலேயே இருக்குங்கிற, அந்த சைத்தன்யத்தையே மறைக்கிறதுங்கிற. இப்ப சைத்தன்யத்தை மறைக்கக்கூடியதான அந்த அஜ்ஞானம் சைத்தன்யத்துல எப்படி இருக்க முடியும்? பரஸ்பர விரோதமாச்சு. ரெண்டு பொருளானது பரஸ்பர விருத்த தர்மங்களா இருக்கக்கூடியதான பொருள்கள் அது எப்படி ஒரு இடத்திலேயே இருக்கும்? அந்த அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை மறைக்கக்கூடியதான சுபாவம் உள்ளது. அது பிரகாச வடிவமான சைத்தன்யத்திலேயே என்னமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதான் எச்சோக்தம் பிரகாசஸ்வரூபே சைத்தன்யே கதம் அஜ்ஞானம். அது பிரகாசஸ்வரூபம், எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கு. அந்த பிரகாசம் வேற எதுனாலேயோ வரல, தன்னிடத்திலேயே இருக்கு, தன்னுடைய சுவாவம் அது. அப்படிப்பட்டதான அந்த சைத்தன்யத்துல பிரகாச வடிவமே ஆக இருக்கக்கூடியதான சைத்தன்யத்துல அஜ்ஞானம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற. நகை ஆலோகே தமஹா. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். லோகத்துல நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்காதீங்கோ. லோகத்துல பாருங்க, எதையும் நம்ம எப்படி உலகத்துல பார்த்திருக்கோமோ அப்படித்தானே ஒத்துக்கொள்ள முடியும். எங்கேயாவது வெளிச்சத்துல இருட்டு இருக்குமோ? வெளிச்சமா இருக்கிற சூரிய கிரணங்கள் வந்துட்டே இருக்கு, அது நடுவுல இருட்டு காணப்படுறதோ எங்கேயாவது? இல்லையோன்னா வெளிச்சத்துல எப்படி இருட்டு இருக்காதோ அதே விதமாக பிரகாசஸ்வரூபமான சைத்தன்யத்தில் இந்த அஜ்ஞானம் எனக்கூடியதான இருட்டு மறைவு இருக்காது அப்படிங்கிற. எச்சோக்தம் பிரகாசஸ்வரூபே சைதன்யே கதம் அஜ்ஞானம் நை ஆலோகே தமஹா. இது வரைக்கும் அவன் சொல்றது ரைட் மாதிரி தோணும். அதுக்கு சமாதானம் சொல்றார். அஜ்ஞான தமசோஹோ விரோதிதாயாம் அனுபவ சித்த விசேஷாத். பதில் சொல்ற. நீ சொல்ற திருஷ்டாந்தம் சரி. ஏன்னா அது லோகத்துல எல்லோருக்கும் காணப்படுறது, அது அப்படியே ஒத்துப்போம். அதுல ஒரு வித்தியாசமும் இல்லை. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, வெளிச்சத்தில் இருட்டு இருக்காது, அது ஒத்துப்போம்.
சோ பிரகாசத்துக்கும் தமசுக்கும் ஒரு விரோதம் இருக்கு. எப்படிப்பட்டதான விரோதம் இருக்கு? ஏகாதிகரண விருத்தித்துவம் இருக்க, ஒரு இடத்திலேயே ரெண்டும் இருக்க, அப்படிப்பட்டதான விரோதம் இருக்கு. ஆனா சைத்தன்யத்துக்கும் அஜானத்துக்கும் ஒரு விரோதம் நீங்க சொல்றீங்க, அது அப்படிப்பட்டது இல்லை. இந்த விரோதம் வேற, அந்த விரோதம் வேற. லோகத்துல நீங்க பார்க்கக்கூடியதான விரோதம், இரண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாதுங்கிற விரோதம் நீங்க சொன்னேல, அந்த விரோதம் வேற. அது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் இருக்கிற விரோதம். ஆனா சைத்தன்யத்துக்கும் அஜானத்துக்கும் ஒரு விரோதம் இருக்கு, அது அந்த விரோதம் இல்ல, இது வேறப்பட்டது. அதான் தன்ன அஜான தமசோஹோ அஜானத்ய தமசஹாச்ச விரோதிதாயாம், விரோதித்துவங்கிற இடத்துல அனுபவ சித்த விசேஷா ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன விசேஷம்? நம்ம அனுபவத்துக்கே தெரியுது. இது மாதிரி அது இல்ல. எப்படி? ஸ்வதுக்ததாஹி ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமி இதி பிரகாசமானே வஸ்துனி அஜ்ஞானஸ்ய அனுபவாத் ஸ்வரூப சைதன்யம் சாட்சிவா ந அஜ்ஞான விரோதி. இப்ப லோகத்துல நீங்க ஏதோ சொல்றேன், அது எனக்கு புரியல அப்படிங்கிற ஸ்வதுக்தம் அர்த்தம் ந ஜானாமி அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப ஸ்வதுக்தம் அர்த்தம்ங்கிறது நீங்க ஏதோ சொல்லியிருக்கீங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியல. இப்ப இதுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் தெரியல. ஞானமும் இருக்கு. ஸ்வதுக்தர்த்தத்வேனா நீங்க சொன்னதுங்கிறது அது சரி, நீங்க சொன்னீங்கிறது நல்லா புரிஞ்சது, அது தெரியுது. ஆனா என்ன சொன்னீங்கிறது என் மண்டையில ஏறல. அப்படி அனுபவங்கள் இருக்கோ இல்லையோ நிறைய இடத்துல நிச்சயமாக இந்த அட்வைஸ் கிளாஸ்ல இருக்கும். ஏன்னா அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயங்கள், நையாயிக்காளாலேயே பண்ண முடியாத அம்சங்கள் இங்க. நையாயிக்க சிரேஷ்டாளா இருந்து கொண்டிருக்கிறவாளே இந்த அத்வைத சித்தியை வாசிச்சுட்டு குருமுகமாக வாசிச்சுட்டு அவளே சொல்லியிருக்க, இது நியாயம் வாசிச்ச இந்த கிரந்தம் கதார்த்தமாகும்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக நியாயசாஸ்திரம் நன்ன திருடமா வாசிச்சவனா இருந்தால் அவன் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் அது மேலோட அர்த்தத்தை சொல்லி இது புரிஞ்சிடுது அப்படியே அன்வயம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த நியாயசாஸ்திரம் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு விற்பத்தியை கொடுக்கறது சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கு விபிச்சாரம் அத்வைத கிரந்தம். நியாயசாஸ்திரம் நன்னா வாசிச்சிருக்கேன், நான் இதை அன்வயம் பண்ணுவேன்னு சொன்னா இது நிச்சயமா முடியாது. ஏன்னா அவளிடத்திலேயே இருக்கிற சில பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அவைகள்லாம் இங்கே அதுல இருக்கக்கூடியதான அம்சங்கள் அதை விட சூக்ஷ்மமாக விசாரங்க பண்ணியிருக்கேன். சாதாரண இந்த சாமானிய பிரத்தியாசத்தை கண்டனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கோம், அதுக்கு ஒரு 7 ஹேத்துக்கள் கீழே சொல்லியிருக்கோம். அவ தீதி விசாரம் கண்டனம் பண்ணி அது சொல்லியிருக்காரு. அது ஆனா நியாயசாஸ்திரம் வாசிச்ச வாழையே கேட்டேனால் அவன் சாமானிய பிரத்தியாசத்தை ஒத்துக்கிறோம் முதல்ல இருந்து. சோ ஒத்துக்கிறோங்கிறதுக்கு போயிட்டு இருக்காளே தவிர அதனுடைய பூர்வபட்சத்தை அவ்வளவு சீரியஸா படிக்கிறது இல்லை அவன். அது இங்க பார்த்தா தான் தெரியும். ஓஹோ இது இப்ப பிராக்பாவம் வேணுமா வேண்டாமா ஒரு கேள்வி பார்த்தோம். பிராக்பாவம் வேண்டாம் தீர்மானம் பண்ணிட்டோம். நியாயசாஸ்திரத்துக்கே அது ரொம்ப பிரதானமான அம்சம். எல்லாத்தையும் நமக்கு அந்த பிராகபாவம்னு ஒத்துக்காது போனா என்ன, உலகமே அழிஞ்சு போயிடுமே, நம்மளால பேச முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வாசனையை ஏற்றி வச்சிருக்கோம். ஏன்னா எந்த சாஸ்திரம் வாசிக்கிறவாளும் முதல்ல தர்க்க சங்கிரகம் வாசிக்கிறார். அந்த தர்க்க சங்கிரகத்துல என்ன பண்ணிருக்கோம், இதெல்லாம் அபாவா சதுர்விதா பிராகபாவா பிரத்வம்சபாவா அந்யோன்யபாவா அத்தியந்தாபாவா இப்படி சொல்லி சொல்லி இப்படி வாசிச்சா தான் உனக்கு மேல் சாஸ்திரம் புரியும் அப்படின்னு அவனை ஏற்றி வச்சாச்சு. இப்ப பிராகபாவம் இல்லைன்னா நம்ம எப்படித்தான் பேசுறது? எல்லா விவகாரமும் அதுல வச்சுட்டு தானே இருக்க. பில்டிங் எல்லாம் கட்டிவிட்டு கீழே கார் பார்க்கிங் இடம் இல்லைன்னு அந்த பில்லரை உடைச்சு விடணும், அப்புறம் என்ன ஆகும்? அப்படித்தானே இருக்கிறது. நீங்க சொல்லக்கூடியதானே இந்த பிராகபாவம் ஒத்துக்கலைங்கிறதோ சாமானிய பிரத்தியாசத்தை கண்டனம்கோ இவெல்லாம் பார்த்தேன். அப்ப என்ன, அவளாலேயே இது சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தத்தை அத்வைத சித்திக்காரர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் சாதாரணமாக அவன் நையாயிக்கன் போற மாதிரி போல
அதை உள்ள வந்து ஒவ்வொரு பதார்த்தமும் வேணுமா வேண்டாமா? ஏன்னா உங்க சித்தாந்தம் என்ன, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், சின்னமான பதார்த்தம் ஒண்ணும் வேண்டியதில்லை, சர்வமும் விவகாரத்துக்காக நம்ம பண்ணிட்டதான பதார்த்தம். விவகாரம் இப்படி சொல்ல முடியாத போனா அப்படி சொல்லறதுக்கு முயற்சி பண்ணுவோமோ அப்படி. அதனால்தான் மதுசூதன சரஸ்வத்தியாக பாரம் வேத்தி சரஸ்வதி, சரஸ்வத்தியா பாரம் வேத்தி மதுசூதன சரஸ்வதி. சரஸ்வதி எந்த அளவுக்கு அறிவுடைய அளவுக்காங்கிறது அந்த சரஸ்வதியினுடைய ஞானம் மதுசூதன சரஸ்வதிக்கு தெரியுமா? மதுசூதன சரஸ்வதிக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குங்கிறத சரஸ்வதி மாதாவுக்கு தான் தெரியுமா? அப்படின்னு விசேஷமாக. அதே மாதிரியே மதுசூதன சரஸ்வதி அவர் காட்சிக்கு வந்த பொழுது சகம்பே தர்க்கவாகீஷா காதரோபூத் கதாதரா அப்படின்னு சொன்னா, கதாதரரும் தர்க்கவாகீஷரும் ஒரு இடத்துல இல்ல, ஒரு காலத்துல இல்ல. அது இப்படி ஒரு பிரதீதி வந்துருக்கு. ரொம்ப 200 வருஷம் அவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் அந்த மதுசூதன சரஸ்வதி அந்த ஊருக்கு வந்ததுமே, நவத்வீபத்திலிருந்து வந்ததுமே கதாதர பட்டாச்சாரியர் நடுங்கி விட்டாராம். காதரோபூத் கதாதர். என்ன இப்படி சாதாரணமா நம்ம எதை ரொம்ப விசேஷமா வச்சுட்டோமோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய புத்தி சக்தி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. அதனால அப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு ஸ்வரூபம் இது இந்த கிரந்தம். இது நம்ம வாசிக்கிறோம்னா ஜன்மாந்தத்துல ஈஸ்வரானுகிரகம் இருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். வேற ஒரு காரணம், ஒவ்வொன்றுக்கும் 9 காரணம் சொல்லணும், சாதாரண காரணம். அதே போல இதை வாசிக்கிறதுக்கு அசாதாரண காரணம் ஈஸ்வரானுகிரகம் இருக்கணும், இல்லைன்னா நிச்சயம் முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு கிரந்தம் இது. அப்படி இப்ப பேதம்னு பாருங்க, லோகத்துல பார்த்தா போல ஒரு பேதம் இல்லை, விரோதம் இல்லை சுவாமி. இதுக்கு வேற விதம் இருக்கு. ஏன்னா ஸ்வதுப்தமர்த்தம் நஜானாமிங்கிற அனுபவம் எல்லோருக்கும் இருக்கு. உங்களுக்கு எனக்குன்னு மட்டும் இல்ல, சர்வ பிராணி சாதாரணமா நிறைய விஷயங்கள்ல நீங்க சொன்னே என்னென்ன புரியலையே அப்படிங்கிறோம். அதே போல இன்னொரு தரம் சொல்லுங்க, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். இத அப்பதான் நமக்கு புரியுமோன்னு ட்ரை பண்றோம். ரெண்டாவது சொன்னாலும் இப்ப ஸ்வதுப்தமர்த்தம் நஜானாமிங்கிற இடத்துல ஸ்வதுப்தார்த்தத்வேன நீங்க சொன்னீங்களுங்கிற அம்சம் எனக்கு புரியுது, ஆனா என்ன சொன்னீங்களுங்கிறது உங்களுக்கு புரியல. இப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்துல ஸ்வதுப்தமர்த்தம் நஜானாமிங்கிறதுல ஞானமும் இருக்கு, அஜானமும் இருக்கு. நீங்க சொன்னீங்களுங்கிற ஞானம் இருக்கு, ஆனா என்ன சொன்னீங்களுங்கிற அஜானமும் அதுல இருக்கு. ஞானாஜானங்கள் ஒரு இடத்துல இருக்கப்படாதுன்னு இவ்வளவு தூரம் சொன்னேன். நீங்க கேட்ட கேள்வி என்ன சொன்னேன்? வெளிச்சத்துல இருட்டு இருக்குமா, வெளிச்சம் இருட்டும் ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்களே. இதே போல அப்படி அதே மாதிரி எப்படி இருக்க முடியாதோ அப்படி ஞானமும் அஜானமும் ஒரு இடத்துல இருக்காது அப்படின்னு தானே நீங்க சொன்னேன். இப்ப நீங்க சொன்ன அம்சம் எனக்கு புரியலேங்கிற விஷயத்துல நீங்க சொன்னீங்கிற ஞானமும் இருக்கு, எனக்கு புரியலேங்கிற அஜானமும் இருக்கு. ஞானமும் அஜானமும் ஒரு இடத்துல இருக்கே, அப்ப என்ன பண்ற? விரோதம் இல்லையே. அப்ப என்ன, அந்த விரோதம் வேற, இந்த விரோதம் வேற. அதான் சொல்ற ஸ்வதுப்தமர்த்தம் ந ஜானாமி இது பிரகாசமானே வஸ்துனி அஜானஸ்ய அனுபவாத். பிரகாசமானே வஸ்துனிங்கிற இடத்துக்கு ஞானம், அஜானஸ்ய அனுபவாதுன்னு தெரியலன்னு நீங்க உங்க வாயை விட்டு சொல்லியிருக்கேன் நஜானாமின்னு. ஞானமும் அஜானமும் இரண்டும் இருப்பதனால் நமக்கு அந்த ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு, ஆனா நீங்க சொன்ன மாதிரி விரோதம் இல்லை. இங்க எப்படி விரோதம் அப்படின்னா ஸ்வரூப சைத்தன்யம் அஜானத்துக்கு விரோதி இல்லை, சுத்த சைத்தன்யம் அஜானத்துக்கு விரோதி இல்லை. சுத்த சைத்தன்யம் அஜானத்துக்கு விரோதி இல்லைன்னு சொன்னேன்னா அப்ப அஜானத்துக்கு விரோதி என்ன அப்படிங்கிற கேள்வி வேற வரும். அதுக்கு நம்ம விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்ல போறோம். ஸ்வரூப சைத்தன்யமா இருக்கட்டும் அல்லது சாட்சி சைத்தன்யமா இருக்கட்டும், இவ்விரண்டும் அஜானத்துக்கு விரோதி இல்லை. அந்த ரெண்டுலதான் அஜானம் இருக்கு, அந்த சைத்தன்யத்தில் தான் அஜானம் இருக்கு. ஆனா அஜானத்தை போக்கக்கூடியதான சைத்தன்யம் என்னன்னு கேள்வி வருமேயானால் அதற்கு சமாதானம் அகண்டாகார விருத்தி பிரதிபலிதமான சைத்தன்யம். அது வச்சுப்போம், இப்ப நமக்கு தேவையில்லை. அது இந்த புத்தகத்துல இங்க சொல்லல, ஆனா வஸ்துதா நீங்க சொல்லணுமே. ஆனால் அஜானத்துக்கு விரோதி சைத்தன்யம் ஏது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அகண்டாகார விருத்தி பிரதிபலிதமான சைத்தன்யம். இப்ப இப்படி இங்க ஸ்வரூப சைத்தன்யம்
சாட்சிவா ந அஜ்ஞான விரோதி. அஜ்ஞான அவிரோதின்னு புத்தகம் எங்க ரொம்ப கஷ்டமா அங்கேதான் பிரிண்டிங் மிஸ்டேக். அதனால அஜ்ஞான அவிரோதின்னு இருக்கு புத்தகத்துல. அஜ்ஞான விரோதி. தமசகா தூ இருட்டுக்கோ என்றால் ஆலோகே சதி அனனுபவாத். எங்கேயாவது இருட்டு இருந்தால் அங்க வெளிச்சம் இருக்குமா? இருக்காது. அதனால இருட்டும் வெளிச்சம் ஓரிடத்துல இல்லாதனால அதுக்கு விரோதம். ஆலோக மாத்திரம் தத் விரோதி. வெளிச்சம் இருந்தா போரும், அது இருட்டா அங்க இருக்காது. ஆகையால் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சாட்சாத் விரோதம் இருக்கு. அஜானத்துக்கும் அஜான ஆசிரியமா இருக்கிற சைத்தன்யத்துக்கும் சாட்சாத் விரோதம் இல்லை. ஆனால் அதே சைத்தன்யம் விருத்தியில பிரதிபலிச்சா அப்புறம் விரோதி. அதனால நீங்க சொன்னதான திருஷ்டாந்தம் இதுவும் சரியில்லை. திருஷ்டாந்தம் வேற மாதிரி இருக்கு. சாட்சாத் விரோத ஸ்தலம் திருஷ்டாந்தம், இது அப்படிப்பட்டதான விரோதம் இல்லை. ஆகையால் அது மாதிரி இதுன்னு சொல்லப்படாது அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, வஸ்து தஸ்து இந்த நீர் சொன்ன இடத்துலயுமே கொஞ்சம் விரோதம் பண்ணி பார்த்தேன்னா அவைகள்லயும் விரோதம் இல்லை அப்படின்னு. இந்த அத்வைத்தி எப்படின்னா, இந்த அத்வைத்திய கொஞ்சம் இடம் உள்ள விட்டுடையானால் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். கேமல் என்டரிங் தி டென்ட்டுமா. அப்படி அந்த ஒரு ஒட்டகத்தை அந்த குடிசைக்குள்ள கொஞ்சம் விட்டேன்னா அது கொஞ்சமா தலையை மட்டும் முதல்ல விடும். அப்புறம் தலையை தூக்கிட்டுன்னா அங்கே அந்த குடிசையே போயிடும். அதே மாதிரி இந்த அத்வைத்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் வர தொடங்கிட்டுன்னா அப்புறம் எல்லாம் பிரபஞ்சம் மொத்தம் மிச்சான்னு நல்லா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி முதல்ல நீங்க என்ன சொன்னேன், வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் விரோதம். எப்படிப்பட்டதான விரோதம்? ஒரு இடத்துல இருக்க முடியாது. வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொன்னேன். இந்த அனுபவத்துல அப்படி இல்லை சார். வஸ்து தத்து அவதமசே விஷய பிரகாசக ஆலோக சகபாவ தர்சனேன. அவதமசேன மந்தாந்தகாரம். அந்த இடத்துல விஷயமும் தெரியறது, இருட்டும் தெரிகிறது. சாதாரணமாக அந்த சாயங்காலமாக இனிமேல சூரியன் ஒரு 5 நிமிஷத்துல அவர் மறைஞ்சு போறார், அஸ்தமனாக போறாருங்கிற சந்தர்ப்பம் பார்த்தேனால் அப்ப விஷயமும் தெரியுது, மரமெல்லாம் தெரிகிறது. ஆனா அந்த மரம் என்ன மரம்னு தெரியல, அது மாமரமா என்ன மரம்னு தெரியல அந்த அளவுக்கு. அப்ப என்னாச்சு, இருட்டும் இருக்கு, அறியவும் அறிகிறது, அறியப்படுகிறது. ஆனா இன்னதுன்னு விசேஷமாக அறியப்படல. அப்ப அப்ப அஜானமும் இருக்கு, ஞானமும் இருக்கு. அதனால இருட்டும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. இருட்டும் வெளிச்சமும் ஒரு இடத்துல இருக்குமா? இருக்கே, அனுபவத்துல இருக்க. சோ அவதமசே விஷய பிரகாசக ஆலோக சகபாவ தர்சனேன. அவதமசேன்னு மந்தாந்தகாரத்தில் அந்தகாரம் இருக்கா இல்லையா? இருட்டு இருக்கு. விஷய பிரகாசக ஆலோகமும் இருக்கோ இல்லையோ, அதனாலதான் விஷயம் பிரகாசிக்கிறது. சோ ஒரே சமயத்துல இருட்டும் இருக்கு, வெளிச்சம் இருக்குங்கிறது நம்ம அனுபவத்திலேயே பார்த்து கொண்டிருக்கோம். அதனால தமஸ்யபி ந ஆலோக மாத்திரம் விரோதி. அதனால இருட்டுங்கிறது வெளிச்சம் இருந்தால் இருட்டே இருக்காதுன்னு சொல்லப்படாது. ஆனா எப்படி சொல்லணும்? இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் விரோதம்னு லோகத்துல எல்லோரும் சொல்லிட்டு இருக்கா சார். நீங்க தான் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிவிட்டு, இது இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்ல, அனுபவத்தை வேற கட்டுவிட்டு. ஏன்னா சாயங்கால வேளையில விஷயமும் தெரியறது, நன்னாவும் தெரியல. ஆகையால் விஷயம் தெரியறதுனால அங்க வெளிச்சம் இருக்கணும்னு சொல்றது, விஷயம் தெரியாததுனால இருட்டு இருக்கணும்னு தெரியறது. ரெண்டும் ஒரு இடத்துலயே இருக்கு. ஆகையால் அவை ரெண்டுக்கு விரோதம் இல்லைன்னு வேற நீங்க சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு, எல்லோருக்கும் சாதாரண அனுபவமாகவும் இருக்கு. அதனால அபலாபமும் பண்ண முடியல. அப்ப இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் விரோதம் என்று உலகத்துல எல்லோரும் பேசுகிறாள, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடாந்தகாரத்துக்கும் பிரௌಢ பிரகாசத்துக்கும் விரோதம் அப்படின்னு வச்சுக்கோம். விவகாரம் என்ன, காரிருட்டுக்கும் பிரௌಢ பிரகாசத்துக்கும் நல்ல ஒரு வெளிச்சத்துக்கும் அந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காது அப்படின்னு வேணா சொல்லுங்க. மீதி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வஸ்து தத்து அவதமசே விஷய பிரகாசக ஆலோக சகபாவ தர்சனேன தமஸ்யபி ந ஆலோக மாத்திரம் விரோதி. அதற்கு நச்ச ஸ்வதுக்தார்த்தः ந பிரகாசதே இது அனுபவாத் அஸ்து தத்ர பாசமானே அஜ்ஞானம். இப்ப
நம்ம வழிக்கு பாதிக்கு வந்திருக்கோம். இப்ப என்ன சதுப்தார்த்தோ ந பிரகாசத்தே சதுப்தார்த்தம் ந ஜானாமி, அதேதான். அதையே இன்னொரு வேத விதமா சொல்றார். சதுப்தார்த்தா தாங்கள் சொன்னதான விஷயம் ந பிரகாசத்தே நன்றாக எனக்கு புலனாகலை, நன்றாக அறியப்படவில்லை. அனுபவாத்து இந்த அனுபவத்தினால தத்ர அந்த விஷயத்தில் பாசமானே அஜ்ஞானம். நீங்க சொன்னது புரியுறது, நீங்க சொன்னதுங்கிற அம்சம் தெரியுது. நீங்க சொன்னேன் வேற ஏதோ கதை பேசல சார், புத்தகத்தை வச்சுதான் பதம் பதமா அர்த்தம் சொன்னேன், அது வரைக்கும் புரியுது. ஆனாலும் எனக்கு புரியல அப்படின்னு தெரியுது. என்ன எனக்கு புரியலன்னா, எனக்கு புரிஞ்சதுன்னா எப்படின்னா நான் எடுத்து திரும்பி சொல்லக்கூடியதா இருக்கணும், அப்பதானே புரிஞ்சதுன்னு அர்த்தம். சாதாரணமா புரிஞ்சதுங்கிறத நம்ம என்ன சொன்னோம், அவர் என்ன சொன்னார் சார்னா இதான் சொன்னார் அப்படின்னு திருப்பி சொல்லணும். அப்படி திருப்பி சொல்ல முடியறதோ இல்ல. ஆனா நீங்க சொல்லலையோ, சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? சதுப்தார்த்தா ந பிரகாசதே இது அனுபவாது. இந்த அனுபவம் இருக்கிறதுனால தத்திர பாசமானே அஜ்ஞானம், பிரகாசித்து கொண்டே இருக்கிற காலத்திலேயே அஜ்ஞானம். நீங்க சொன்னீங்கிற விஷயம் நன்னா தெரிகிறது, ஆனா அதை என்னால திரும்பி சொல்ல முடியலையேங்கிறதும் எனக்கு நன்னா தெரியுது. பாசமானதாவும் இருக்கு, அஜ்ஞானமும் இருக்கு. பாசமயனே அஜ்ஞானம். சுகாதிஸ்புரணே பாசமானே ந பிரகாசதே இது அனனுபவாது. ஆனா சுகாதிஸ்புரணம், சுகம் நமக்கு தோன்றதுன்னு வச்சுக்கிறேன். அப்பொழுது ந பிரகாசத்தே, சுகம் தோணலேன்னு எங்கேயாவது இருக்கோம், சுகம் நமக்கு தெரியுது, அப்ப தோணலேன்னு சொல்ல முடியுமோ? இல்ல. அதனால இது ந பிரகாசத்தே இது அனனுபவாது, அனுபவம் இல்லாதனால கதம் தத்ர அஜ்ஞானம். ஏன்னா சுகஸ்வரூபமான ஆத்மாவுல எப்படி அஜ்ஞானம் இருக்கு? நீங்க சொன்னதான விஷயம் நீங்க சொன்னீங்க எனக்கு புரியலேங்கிற அம்சத்துல, நீங்க சொன்னீங்கிற அம்சத்துல தெரியறது, எனக்கு புரியலைங்கிற அம்சமும் அஜ்ஞானம் இருக்கு. இந்த ரெண்டும் கிளியரா இருக்கு. ஆனா எந்த மனுஷனா இருக்கட்டும் உலகத்துல, என்னைக்காவது இருக்கட்டும், இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை, யாருக்காவது சுகம் தெரியறதுன்னு அவன் சொன்னானே, ஆனால் சுகம் நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு உள்ள தெரிஞ்சால் அவன் சுகம் எனக்கு தெரியலேன்னு அவன் சொல்லுவானோ? சொன்னா அது பொய். அப்ப என்ன அர்த்தம்? சுகமானது தோணினால் அது தெரிஞ்சுதான் இருக்கணும். சுக விஷயத்துல ஞானாஜானங்கள் ரெண்டு இருக்க முடியாத, அதனால அது சரியா வரலையேன்னு கேட்கிறார். சுகாதிஸ்புரணே பாசமானே ந பிரகாசத்தே இது அனனுபவாது கதம் தத்ர அஜ்ஞானம். அந்த சுகாதி விஷயக்கு ஆசிரியமான ஆத்மாவில எப்படி அஜ்ஞானம்? ந தத்ர கதம் தத்ர அஜ்ஞானம் இது வாச்சம். சுகாதிஸ்புரணம் ந பிரகாசத்தே இது அனுபவா பாவேபி. ஆனா ஒண்ணு நிச்சயமா இங்க அஜ்ஞானத்தை சொல்லி ஆகணும். ஞாபகத்துக்கு அஜ்ஞானம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு தான் அஜ்ஞானம் மறைஞ்சிட்டு இருக்குன்னு இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். அதனால அஜ்ஞானம் வேற எங்கேயும் இருக்க முடியாது. சுகா சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் உங்களுடையதான ஆத்மாவில தான் நீங்க அஜ்ஞானத்தை சொல்லி ஆகணும். அஜ்ஞானம் வேற எங்கேயும் இருக்க முடியாது. அஜ்ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நஜானாமி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த அஜ்ஞானத்தையும் ஒத்துண்டாகணும், அஜ்ஞானமும் ஆத்மாவில தான் இருந்துண்டாகணும். ஆனா ஆத்மாவில இருக்குன்னு சொன்னா இது சரியா வரலையே அப்படின்னா இதுக்கு பதில் நம்ம சொல்லி ஆகணும். அதான் சொல்ற சுகாதிஸ்புரணே பாசமானே ந பிரகாசத்தே இது அனனுபவாத் கதம் தத்ர அஜ்ஞானம் இது வாச்சியம். சுகாதிஸ்புரணம் ந பிரகாசத்தே இத்யனுபவா பாவேபி. இதுல தெரிஞ்சுக்குவோம் அவன் சொல்றத அந்த திருஷ்டாந்தம் நம்ம ஒத்துட்டு இருக்கோம். சுகம் தோணுமேயானால் சுகம் தெரியலேன்னு நம்ம சொல்லப்படாது. ஏன்னா அது யாருக்கும் வராது. நிறைய விஷயங்கள் அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தையே அபலாபம் பண்ணப்படாது, அது தெரிஞ்சுக்கணும். பௌத்தன் தான் அனுபவத்தையே அபலாபம் பண்றவன். அத்வைத்தத்துல எப்பொழுதுமே வியாபகாரிக விஷயத்திலையும் அனுபவத்தை அபலாபம் பண்ணல. பகவத்பாதாவுடைய மெயின் பிளாங்க் என்ன? அனுபவத்தை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு உபபத்தி ஏன் இப்படி அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உபபத்தி சொல்லுவோம், அது வேற விஷயம். வந்து அனுபவம் ஒண்ணு சொல்லிட்டே இருந்தா அது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம விவகாரம் என்ன? யாரா இருந்தாலும் சுகம் சுகஸ்புரணம் இருக்கிற காலத்துல தெரியலேன்னு சொல்லப்படாது. அதனால சுகாதிஸ்புரணே சுகாதிஸ்புரணம் ந பிரகாசதே அனுபவா பாவேபி அனவச்சின்னாகாரேன ந பிரகாசதே இத்யனுபவாத். பாருங்க, நமக்கு எல்லோருக்குமே சுகம் தோணு கொண்டும் பொழுது சுகம் இருக்கு அப்படின்னு தான் தெரியுது, சுகம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால்
சுகம் தோணிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி நமக்கு அனுபவம் இருக்க, சுகம் இருக்குன்னு அனுபவம் இருக்கே தவிர நியாயமா அந்த சுகத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் அது நமக்கு தெரியறதா யோஜனை பண்ணி பார்க்கணும். ஆத்மா எப்படிப்பட்டதான சுகமா இருக்க, அனவச்சின்ன சுகஸ்வரூபமா இருக்கு. ஆத்மாவுடைய ஸ்வரூபம் வெறும் சுகம் மட்டும் இல்ல, அது எப்படி அனவச்சின்னமான ஒரு சுகம், அவச்சேதகம், தங்கு தடங்கள் இல்லாதான லிமிட்லெஸ் பிளிஸ். அதுல ஒரு விதமான ஒரு தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ ஒரு பரிச்சேதமும் இல்லாதான ஒரு ஆத்ம வஸ்து. அப்படிப்பட்டதான சுகம் நமக்கு தெரியறதா இன்னைக்காவது? இல்ல. எந்த சுகம் நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த சுகங்கள் எல்லாம் யோஜனை பண்ணி பார்த்தீங்களேனால் அது சுகாபாசம் தான் சொல்லணும். மனுஷியானந்தமே நமக்கெல்லாம் இல்லைங்கிறார் பாருங்க. மனுஷியானந்தம் தைத்தன்ய சொல்லும் பொழுது அவர் யுவாத்தியா சாது யுவாத்தியாயக ஆஜித்தோ திரடித்தோ பரிட்டா இந்த விசேஷங்களை இந்த யாருக்கு இருக்க போறது? யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்ததான். யார தர்மராஜாதிபத்துன்னு போட்டிருக்காரு பாஷ்யத்துல. ஆனா தர்மராஜாவை பத்தி எப்ப பார்த்தாலும் அவர் அழுதுதான் பார்த்திருக்கேன், பாரதத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். ஆனா ஆச்சாரியால் தொப்புன்னு சொல்லலைன்னா அது ஞாபகம். ஆச்சாரியால் எப்படின்னு அவருடைய இல்ல பட்டாபிஷேகம் ஆன பிறகு அவருடைய சொல்லும் கதையை முடிஞ்சு போயிட்டு. ஆனா விவகாரம் யோஜனை பண்ணி பாருங்க, அவருடைய தர்மராஜாதிபதி அப்படிப்பட்டதான ஒரு சுகம் இருந்தால் சுகமா. நம்ம சுகம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு சுகம் அனுபவிக்கிற காலத்திலேயே துக்கம் தான் இருக்கு. இப்ப ஆனந்தமா இருக்கு, கையில நிறைய காது இருக்குன்னு. ரிட்டையர் ஆயிட்டா என்ன பண்றது? முதல்ல ரிட்டையர் ஆயிட்டா இதை விட சௌக்கியமா இருப்பு நினைச்சுட்டு பாருங்களேன். இப்ப என்ன போச்சுன்னு ஆனவரை தான் தெரியும். அப்படி யாரும் நினைக்க மாட்டேங்கிறது. எப்ப பார்த்தாலும் சுகம் இருக்கிற காலத்துல நாளைக்கு இந்த சுகம் அப்படியே நிலைச்சு நிற்குமா? ஒண்ணு. இன்னும் சில மண்டு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா பழைய நாள்ல, இன்னைக்கு சுத்தமா இருக்கான் அதான் நினைச்சுட்டு இருக்கான். விவகாரம் என்ன, அந்த இன்னைக்கு இருக்கிற சுகத்திலேயே இவன் அவனோட கம்பேர் பண்ணிட்டு பாக்குறான். எனக்கு இவ்வளவு சுகம் இருக்கு, எதிராத்துக்காரருக்கு எவ்வளவு சுகம் இருக்கு பாருங்க. அதோட பார்த்துட்டு இவன் தன்னுடைய சுகத்தையும் ஆஸ்வாதனம் பண்ண மாட்டேங்கிறான். அதனால சுகமானது எப்படி இருக்குன்னு நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேன். நமக்கு இருக்கிற கூடியதான சுகமானது அவச்சின்னமான ஒரு காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ ஒரு பரிமாணத்தினாலேயோ ஒரு அவச்சேதக்கத்தோட கூடியதா இருக்கே தவிர நிஜமான சுகம் எப்படிப்பட்டதான சுகம்? அனவச்சின்னமான ஒரு சுகம். அதான் ஆத்மஸ்வரூபம். அது நமக்கு தெரியறதா? தெரியல. அப்ப என்ன? சுக லேசம் தெரிகிறது, சுகத்தினுடைய முழு ஸ்வரூபம் தெரியல. ஆனா சுகம் ஸ்புரணம் இருக்கு, ஆனா நிஜமான சுகஸ்புரணம் இல்லை. இந்த சுகாம்சத்திலையும் ஸ்புரணம் இருக்கு, ஆனா பரிபூர்ணமான சுகாம்சம் நமக்கு தெரியல. அப்ப என்னாச்சு? ஞானமும் அஜானமும் ஒரு இடத்துல இருக்கு, தீர்மானம் பண்ணியாச்சு. சுகாதிஸ்புரணம் ந பிரகாசதே அனுபவா பாவேபி அனவச்சின்ன ஆகாரேண ந பிரகாசதே இது அனுபவா. இந்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்கு. சுகம் இருக்கே சார், எப்படி என்ன பரிபூர்ணமான ஒரு சுகமா இருந்தார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ சுகம் இருக்கு போங்க, பரவாயில்ல. இதை விட யாராவது எப்படி இருக்குன்னு ஏதோ போயிட்டு இருக்கு, சல்தா ஹைங்கிறான் வண்டி, அந்த சல்தா ஹைங்கிறான். இப்படி வாழ்க்கைகளை இவாளே தயார் பண்ணிருக்கான். ஏதோ ஓடிட்டு இருக்குங்கிறான். என்ன ஓடுறதுன்னு தெரியல, இவனுடைய ஜீவனம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா லோகத்துல இந்த பரிபாஷையே இப்படி தானா வந்துருந்து பார்த்தேடா. அதனால என்ன தெரியுது? துக்கமா இல்ல, அவன் சுகமா தான் இருக்கான். ஆனா இந்த சுகம் இவனுக்கு போறலேங்கிறது அவனுடைய வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரியுது. அதனால விவகாரம் என்ன? அனவச்சின்னாகாரமா சுகம் இல்லை. அத்வைத்தி சொல்றது எப்பவுமே பொய் ஆகாது. என்ன நம்ம அனுபவத்தை தான் சொல்றான். ஆனா சில சமயத்துல அந்த அனுபவத்தை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. லோகத்துல சாதாரணமான ஜனங்கள் இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கா. அதான் ஆவார அனவச்சின்னாகாரேன ந பிரகாசதேதி அனுபவாது ஆவாரக அஜானஸ்ய தத்ராபி ஆவசியகத்வாத். அதனால இப்படி இவன் சொல்றதுனால அந்த சுகாம்சத்திலையும் நம்ம ஆவாரகமான அஜானம் இருக்கு அப்படின்னு வச்சுண்டாகணும். ஆகையால் சுகாதிஸ்புரணமும் இருக்கு, ஆவாரக அஜானமும் இருக்கு, ஞானமும் அஜானமும் ஒரு இடத்துல இருக்கு. ஆகையால் ஒரு இடத்துல இருக்கிறதுனால இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் எந்த ஒரு இடத்துல இருக்காது எனக்கூடியதான விரோதத்தை தாங்கள் எதை சொல்றா, அப்படிப்பட்டதான விரோதம் இது இல்ல. ஒரு இடத்துல ஞானாக்கியானமும் இருக்கலாம் அப்படின்னு தீர்மானமாச்சு. இது தீர்மானம் ஆன பிறகு அதுக்கு மேல மறுபடியும் இன்னும் கேள்வி கேட்கிறேன். எதபி
ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமி இத்யத்ர பாசமானே ந அஜ்ஞானம். சார் நீங்க சொன்னதான விஷயத்தை நான் அறிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இல்ல நீங்க சொன்னீங்கிற அம்சமும் தெரியாது, எனக்கு புரியலேங்கிற அம்சமும் தெரியாது. நீங்க சொன்னீங்கிறதுனால அங்க ஞானம் இருக்கு, நான் புரிஞ்சுக்கலேங்கிறதுனால அஜ்ஞானம் இருக்கு. ஸோ ஞானாஜ்ஞானமும் ஒரு இடத்துலயே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன அது தப்பு சாருங்க. அது அப்படி இல்லைன்னா ஏன்னா ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமி இத்யத்ர பாசமானே நாஜ்ஞானம். தோணிக்கொண்டிருக்கிற இடத்திலேயே அஜ்ஞானம்னு சொல்லப்படாது. கிந்து குஹாஸ்தம் தமச்சன்னம் இதுவது ஸ்வதுக்தம் ந ஜானாமி இது அனாவிருத சாமான்யாவச்சேதேனைவ விசேஷ அஜ்ஞானம் அனுபூயதே. பாருங்க, கிந்து குஹாஸ்தம் தமச்சன்னம் இதுவது. குகையில சிங்கம் இருக்குன்னா சாதாரணம். ஆனா குகையில எட்டி பார்த்தா சிம்மம் தெரியல. என்னடா இருட்டா இருக்குங்கிறான். இருட்டா இருக்கிறதுனால தெரியல, ஆனா குகைக்குள்ள இருக்குங்கிற மட்டும் தெரிஞ்சுவிட்டான். உன்னால யாரோ பார்த்திருக்காரு சார், குகைக்குள்ள சிம்மம் போனது பார்த்திருக்கான். இப்ப என்ன, சிம்மம் குகைக்குள்ள இருக்குங்கிறது இவனுக்கு ஞானம் இருக்கு. ஆனா நன்ன போய் பாக்குறான், நன்ன கரண்டை வச்சு திறந்து பாக்குறான், விஸ்பாரநயனா கண்ணை உறுத்தி பாக்குறான், சிம்மம் தெரியல. இப்ப குகையில சிம்மம் இருக்குங்கிற ஞானமும் இருக்கு, சிம்மம் கண்ணுக்கு தெரியல அதனால தெரியலங்கிற ஞானமும் இருக்கு. இருக்கா இல்லையா பாருங்க. இந்த அத்வைதிக்கு எப்படித்தான் இந்த திருஷ்டாந்த கடைசியில் இதெல்லாம் கேட்கப்படாது. எங்க விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக இப்படி சொல்ற. குஹாஸ்தம் இந்து குஹாஸ்தம் தமச்சன்னம் இதுவது குகையில இருக்கு, ஆனா இருட்டால் மறைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி. ஸ்வதுக்தம் ந ஜானாமி இது அதே மாதிரிதான் சார் நீங்க சொன்னது. ஸ்வதுக்தம் ந ஜானாமி இது அனாவிருத சாமான்யாவச்சேதேனைவ விசேஷ அஜ்ஞானம் அனுபூயதே. சாமான்யாவச்சேதேன சாமான்யாம்சமானது அனாவிருத்தமாக இருக்கு. குஹாஸ்தத்வாகாரேன அனாவிருதம். அங்கே சாமான்யாம்சம் என்ன? குஹாஸ்தத்வம், குகையில இருக்கு. ரைட், அது மறைக்கவில்லை, அது தெரியுது, அது அனாவிரதமாக தான் இருக்கு. ஆனா எது ஆவருத்தமா இருக்கு? சிம்ஹத்வாதி. அங்கே சிம்மம்ங்கிறது ஆவருத்தமா இருக்கு. அதே மாதிரி அனாவிரதமா இருக்கக்கூடிய ஸ்வதுக்தார்த்தத்துவம் அனார்த்தத்துவமா இருக்கு. நஜானாமிங்கிறது அதுல ஒரு ஸ்பெஷலா அது மட்டும் ஆவருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி விடலாமே. குஹாஸ்தம் தமச்சன்னம் இதுவது ஸ்வதுக்தம் நஜானாமி அனாவிரத சாமானிய அவச்சேதேனைவ விசேஷாஜானம் அனுபூயதே. அதனால என்ன, ஞானாஜானங்கள் ஒரு இடத்துல இல்ல. ஒண்ணு அனாவிரதமா இருக்கு, இன்னொன்னு ஆவிரதமா இருக்கு. அனுபூயதே நகி பரசித்தம் அஜானம் பிராதிஸ்விக ரூபேண அனுத்தியதே. இன்னொருத்தனுடைய மனசுல இருக்கிற அஜானம், அவனுக்கு குடம் தெரியல, அவனுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, அவனுக்கு இது தெரியலன்னு நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. நகி பரசித்தம் அஜானம் பிராதிஸ்விக ரூபேண அனுத்தியதே. ஏவம் ச இதனால தத் விசேஷ சம்சயம் பிரதி தத் சாமானிய நிச்சய இவ. விசேஷ சம்சயம் வரணுமே ஆனால் சாமானிய ஞானம் இருக்கும். அது அதுக்கு காரணமாகவே இருக்கு. ஒரு இடத்துல இங்கிருந்து வெகு தூரத்துல பாக்குறோம் சார், அங்கே ஒரு நீளமா ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த நீளமா ஒரு பொருள் இருக்கிறதுனால அது மனுஷனா இல்ல மொட்டை மரமான ஒரு டவுட். காணுருவா புருஷோவா அப்படி இருக்கு. ரெண்டு பக்கமும் ரெண்டு கிளை இருக்கு. அதை கண்டா மனுஷன் ரெண்டு பேரும் கையை தூக்கிண்டா போல அங்க இருக்கு. அது மனுஷனா இல்ல ஒரு மொட்டை மரமா, காணுருவா புருஷோவா அப்படின்னு சம்சயம் வருது. கிராமாந்தரத்துல இப்படி பண்ணி வச்சிருப்பான், மெட்ராஸ்ல ஒண்ணும் பார்க்க முடியாது. ஆனா அது நீளமா இருக்கிறதுனால, ஒரு 6 அடி நீளமா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து கீழே போட்டோ வச்சிருந்தானே, ஏன்னா மனுஷன் படுத்துட்டு இருக்கான டவுட் வருமா? அப்ப இந்த சந்தேகம் வர்றதுக்கே காரணமா இருக்கிறதுன்னு அது தீர்க்கமா இருக்கிறதுனால. ஸோ அது பிராம்சுத்துவமா தீர்க்கமா இருக்கிறதுனால சாமானிய அம்சம். அது தாணுத்துவமா இல்ல தாணுவா புருடனாங்கிறது விசேஷம். இந்த விசேஷ அஜானத்துக்கு சாமானிய ஜானம் காரணம். விசேஷமான அஜானம் வர்றதுக்கு என்ன காரணம்?
சாமானிய ஞானம் தான் காரணம். அதான் சொல்றார், ஏவஞ்ச தத்விசேஷ சம்சயம் பிரதி, விசேஷமாக இது ஸ்தாணுவா புருஷனா எனக்கூடியதான சந்தேகத்திற்கு தத் சாமானிய நிச்சயிவ, இது பிராம்சுவா ஏதோ ஒரு பதார்த்தம் அப்படின்னு சாமானிய நிச்சயம் எப்படி காரணமா இருக்கோ, தத் விசேஷாவச்சின்ன அஜான ஞானம் பிரதி, அதே போலயே அத விசேஷத்தோட கூடின அஜானம் இருக்கு அப்படிங்கிற ஞானத்துக்கு தத் சாமானிய ஜானமேவ ஹேது, அது சாமானிய ஜானம் அங்க இருக்கணும். ததுப்தார்த்தம்னு சாமானியாம்சம். அது நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னா தானே நான் புரியலன்னு சொல்லணும். நீங்க வாயமொண்டு சும்மா மரோ வியாக்கியா பிரகடனம் சொல்லலாம், புரியலன்னு சொல்லி சொல்ல போறேன். விவகாரம் என்ன, நான் புரியலன்னு சொல்லணும். ஏன்னா சாமான்யமா ஒரு அம்சம் வரணும். ஸோ சாமானியாம்சம் காரணம் சார், சாமானியாம்ச ஜானம் காரணம். எதுக்கு விசேஷாம்ச அஜானத்துக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். தத் விசேஷாவச்சின்ன அஜான ஜானம் பிரதி தத் சாமானிய ஜானமேவ ஹேது ததா தர்சனாத், இப்படிதான் லோகத்துல கண்டிருக்கோம். நகி விசேஷே ஜாதே தது அஜானதி திருஷ்ட, எங்கேயாவது விசேஷம் தெரிஞ்சதையானால் அதுக்கு விசேஷம் தெரிஞ்சதுக்கு தெரியலேன்னு சொல்ல முடியுமா? எப்பவுமே விசேஷம் ஒரு அம்சம் தெரிஞ்சதுன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டான். நகி விசேஷே ஜாதே தது அஜானதி திருஷ்ட அவச்சேதக ஜானஸ்யகி அவச்சின்ன ஜான ஹேதுதாபி தர்சனாதேவ கல்பியா. இதே மாதிரியே தண்டி புருஷான்னு ஒரு ஞானம் வருது. தடிக்கம்போட ஒரு மனுஷன் இருக்கானுங்கிற ஞானம், இது அவச்சின்ன ஜானம். அவச்சின்ன ஜானம்னு சொல்றது சில சமயத்துல அவச்சின்ன கடாவச்சின்ன ஆகாசம் இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சில சமயத்துல என்ன ஆகும்னா நாம வேற அர்த்தத்துல வேற பதங்களை உபயோகப்படுத்திப்போம். அவச்சின்னம்னு விசிஷ்ட ஜானம்னு அர்த்தம். இங்கே தண்டி புருஷாங்கிற ஒரு ஞானம் இருக்கு, தடிக்கம்புடன் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிற ஞானம். இந்த ஞானம் வரணுமே, ஏன்னா தடிக்கம்புன்னு ஒரு ஞானம் இருந்தா தானே இவருக்கு வரும். தடிக்கம்பு மனுஷனையும் பார்க்கணும், தடிக்கம்பையும் பார்க்கணும். இது விசிஷ்ட ஞானத்துக்கு விசேஷண ஞானம் காரணம் இல்லையா? அதே போல அவச்சேதக ஞானஸ்ய தண்டம் எனக்கூடியதான் அவச்சேதக ஞானத்தை தண்டி புருஷாங்கிற ஞானத்திற்கு அவச்சின்ன ஜான ஹேதுதா தண்ட ஜானமும் ஹேது அப்படியே தர்சனாதேவ கல்பியா, இப்படி கல்பிக்கணும். அந்யதா நட்டா அது இல்ல சார், இப்படி சொன்னா அதிபிரசங்க வருது என்றார். சாமானிய விசேஷ பாவத்தைவ நியாமகத்வாத், இந்த எல்லா இடத்துலயும் சாமானிய விசேஷ பாவம் தான் நியாமகம். இது அது வரைக்கும் சொன்னா அண்ணா ஏதாவதா என்னாச்சு, ஞானாஜானங்கள் ஓரிடத்துல இருக்கணும்னு நிர்பந்தம் இல்ல. சாமானியாம்சமா தெரிஞ்சிருக்கலாம், விசேஷாம்சம் தெரியாம இருக்கலாம். ஆகையால் ஒரே விஷயத்திலேயே ஓரிடத்திலேயே சாமானியாம்சமும் விசேஷாம்ச ஞானமும் அஜானமும் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆகையால் சதுப்தார்த்தம் ந ஜானாமி என்கிற பிரதீதியினால ஞானாஜானங்களுக்கு ஓரிடத்துல இருக்கக்கூடியதான விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னேடா, இது தப்பு. இத்தனை விஷயங்கள் இது சாமானிய விசேஷ பாவத்தினால நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்தால் அதுக்கு சமாதானம் வேற சொல்ல போறார். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் இப்ப 23ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் நாங்க எல்லாரும் இங்க வெளியூருக்கு போறோம். ஒரு நாள் ராஜமன்றி, ஒரு நாள் குண்டூர். அதனால அண்ணன் ரெண்டும் சொல்ல முடியாது. அடுத்தது மே 8ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி மகோத்சவம். அந்த உற்சவத்துல கலந்துக்க வேண்டி இருக்கிறதுனால நம்ம பழைய அனுபவங்கள்னால 2 மணிக்கு இங்க வர முடியாத போயிடும். அதனால நிச்சயமா நான் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்க 2 மணிக்கு இங்க வந்து நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் 5 நிமிஷம்னா பரவாயில்ல, எக்கச்சக்கமா லேட் ஆச்சுன்னா கஷ்டம். ஆகையால் மே 8 கிளாஸ் இல்லை, மே 15 மேல் பாகம் அன்னைக்கு மறக்காம நம்ம விசேஷமாக இந்த அத்வைத சித்திய படிச்சுட்டு இருக்கோங்கிற ஞாபகத்தோட அங்க மே 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து சேர்ந்தோம். ஹரி ஓம்.